காண குரத்தி கருங்குரத்தி என்ன கலந்து கீழ சம்மதம்மா மாட போரா கூவி வித்து மஞ்சத்தாலி வாங்கி தாரேன் மயக்கும் பசிய மையி வித்து மசக்க மருந்து வாங்கி தாரேன் மான குரத்தி மலை குரத்தி என்ன மாலையிட சம்மதம்மா டெங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டாங்கு பக்காலே டெங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டாங்கு பக்காலே அசிங்கி சுத்தி வந்து உடம்பு உனக்கு இழைச்சிடுச்சு தெரு வீதி சுத்தி வந்து தெம்பு எனக்கு குறைஞ்சிடுச்சு வீடு ஒண்ணு கட்டித்தார அது விளக்கு ஏதோ சம்மதம்மா தோட்டம் போட்டு விதச்சி பொங்கலில ஊஞ்சல் கட்டி ஆட்டம் போட்டு காதல் பேசி ஆடி பாடி கூடிக்கலாம் ஓட குரத்தி குறி குரத்தி என்ன ஒருவி கீழ சம்மதம்மா டங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டங்கு பக்காலே டங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டங்கு பக்காலே சிங்கி கோலி சிப்பு வித்து ரங்கு போட்டி வாங்கி தாரேன் சம்பாயி முடஞ்சி வித்து ரட்டத்தோடு வாங்கி தாரேன் ஏண்டி குரத்தி எழ குரத்தி என்ன ஏத்து கீழ சம்மதம்மா கோவணத்தை வீசி புட்டு கொழா சட்டை மாட்டிக்கிறேன் குடுமி சிண்ட வெட்டி புட்டு போன கரப்பு வச்சிக்கிறேன் கோப குரத்தி குண்டு குரத்தி என்ன கோத்து கீழ சம்மதம்மா டங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டங்கு பக்காலே டங்கிரடிங்காலே குரத்தி டமிக்கிட்ட பாலே டங்கிரடங்காலே குரத்தி டங்கு பக்காலே ஹலோ ஹலோ
என்னத்த இருந்தாலும் மாட்டு வண்டி பயணம் ஒரு சுகமான பயணம் தாங்க. அப்படித்தான் ஒரு பண்ணையாரு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயினாரா. வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா தூக்கம் வந்துருச்சு. இடையில இவருடைய பணப்பைய விழுந்துருச்சு. இந்த வேலைக்காரன் வண்டியில் உட்கார முடியாது, அவன் பின்னாடி நடந்தா வரணும். பண்ணையார் தான் வண்டியில் உட்காந்துப்பார். பண்ணையாரோட வேலைக்காரன் இந்த மாட்டு வண்டி வேகத்துக்கு பின்னாடி நடந்து வரணும். அப்ப பைய காணும்னு கேட்கிறாரு வேலைக்காரனை பார்த்து, ஏப்பா நீ தான் பின்னாடி வந்துகிட்டு இருந்தல்ல, பணப்பை விழுந்துச்சு வண்டியில இருந்து எடுத்தியா? ஐயே நான் பார்க்கலையே, ஏதோ ஒண்ணு விழுந்துச்சு அதுவா தான் இருக்குமோ அப்படின்னா. அட பாவி பயல, ஏதோ ஒண்ணு விழுந்துச்சு இல்ல வண்டியில இருந்து எடுத்து வைக்கணும் இல்லையா, நீங்க சொல்லலையே. ஏண்டா இதை நான் உழுந்தா நானே எடுத்துக்க மாட்டான், ஏன் உங்ககிட்ட சொல்ல போறேன்? ஐயா இது பாரு, இனிமே எது உழுந்தாலும் நீ எடுத்து வைக்கணும். என்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டான். போய் சேர்ந்துருச்சு வண்டி. ஆனா இவன் தன்னுடைய துண்டுல என்னமோ இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருந்தான். என்னடா அது, எல்லாம் உழுந்ததுதான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் வண்டியில இருந்து ஒண்ணுமே உழலையடா, நீ எதை எடுத்து வச்சிருக்கிற காட்டு பார்க்கலாம் அப்படின்னு திறந்து பார்த்தா மாட்டு சாணி. மாடு வழியெல்லாம் போட்டு இருந்தது இல்ல சாணம், அதெல்லாம் பொறுக்கி வச்சிருந்தான். இப்படிப்பட்ட வேலைக்காரங்களா இருக்கான். ஆனா கிராமத்துல பாருங்க, 2 பேரும் ஜோடியா மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாயவரம் போறாங்க. இப்ப மாயவரம் கிடையாது, மயிலாடுதுறையா மாறி போச்சு. எங்க ஊர் வேதாரண்யம் எப்ப திருமறை காடா மாறும்னு தெரியல, பாப்போம். சரி வண்டிக்கு மாட்டு வண்டியில ஜாலியா போய் பயணம் போய் பார்ப்போம். ஒண்ணு போல நடை நடந்தா போய் சேர்வது காலம், எங்கண்ணான காளைகளா களைக்காம ஓடுங்கடா. மட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரே போவோமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே நீ கூட இருந்தா, மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே நீ கூட இருந்தா, மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா, இந்த மாமன் கூட சேர்ந்து பாட்டு பாடவா. மதப மக மகனி
அடி அடிச்சு தண்ணி விலகுமா அப்படின்னு ஒரு பழமொழி. உறவுகள் விட்டு போகாது. இப்ப நம்ம நாட்டில் உறவுகளால பிரச்சனை, மேலை நாட்டில் உறவு இல்லாதனால பிரச்சனை. ஆக மொத்தம் பிரச்சனை எங்கேயும் இருக்குது. இந்த பாட்டில் என்ன பிரச்சனைன்னா, இவர் நல்ல பணக்காரர். சில பேருக்கு பணம் கையில வந்தா நிக்க மாட்டாங்க, ஒரு நிலையா நிக்க மாட்டாங்க, கண்ணு மண்ணு தெரியாதும்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய வயல்ல சீரக செடியெல்லாம் இருக்குது, அதுக்கு போய் குஞ்சம் கட்டுறாரு. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பந்தல்ல புடலங்காய்க்கு கல் கட்டி விட்டுருப்பாங்க நுனியில. ஏன்னா அந்த கல் கணத்துல அந்த புடலங்காய் வளையாம நெளியாம நீளமா வளரும். அதனாலதான் வெள்ளைக்காரன் அதுக்கு பேர் சினாக்கு கோடும்னா, தமிழ்ல பாம்பு சுரக்காய், நம்ம புடலங்காய்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்த புடலங்காய்க்கெல்லாம் கல்லை எடுத்துட்டு பட்டு குஞ்சம் கட்டுறாரு இவர். இது கொழுப்பு தானே. இது எது எதுக்கு தேவையா செலவு செய்யணுமோ அதுக்குத்தான் செலவு செய்யணும். தேவைக்கு மிஞ்சி செலவு செஞ்சா அப்புறம் வரவு குறைஞ்சி போகும், இருக்கிறதும் போயிடும், அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதான். அப்படிதான் ஆகிப்போச்சு. இவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏழை ஆயிட்டா. இதுல என்ன கொடுமைன்னா, எந்த சீரக செடிக்கு பட்டு குஞ்சம் கட்டி அழகு பார்த்தாரோ அதே சீரக செடியில போய் உட்காந்து இவன் அந்த சீரகத்தை பறிச்சு கொடுத்து அதுலேருந்து வர்ற கூலி பணத்தை வச்சு குடும்பம் நடத்துறா. ரொம்ப கஷ்டப்படுறா. அப்ப உறவு பார்க்கிறாரு, அத்தை பையன் வரான். என்ன தெரிந்தாலும் நீ மாமன் மகளாச்சே, உறவு விட்டுருமா, இந்த உனக்கு பிடிச்ச மோதிரம், இந்த உனக்கு பிடிச்ச சங்கிலி அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்து அவளுடைய கவலையை போக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். அதுதான் இந்த பாட்டு. இதை கேட்டு நம்ம கவலையை மறப்போமா? சீரக பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவ அன்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி, சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவர் அண்ண பொண்ணு நடை நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடை. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி, கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி கோமானார் பெத்தமவர் அண்ண பொண்ணு நடை நீ கொடிக்கு கொடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவர் அண்ண பொண்ணு நடை நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. காஞ்ச குருள மஞ்ச கண்ணாங்கட கொத்து மஞ்ச, காஞ்ச குருள மஞ்ச கண்ணாங்கட கொத்து மஞ்ச அன்பு உனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடை நீ கண்ணகியாதான் குளிக்க சின்ன பொண்ணு நடை. பச்சை குருள மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச, பச்சை குருள மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச பார்த்து உனக்கு வாங்கி அண்ண பொண்ணு நடை நீ பக்குவமாதான் குளிக்க சின்ன பொண்ணு நடைய. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு வச்சரத்தீனமா, அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு வச்சரத்தீனமா ஆசாரி செஞ்ச கல்லாம் அண்ண பொண்ணு நடை நான் ஆசை வச்சு வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடை. பத்து கல்லு மோதிரமா பார்த்து வச்சரத்தீ
உனக்கு வாங்கி